விவசாயத்தில் விவசாயிகளுக்கான முக்கியமான பிரச்சனையே விளைவிச்ச பொருளை சந்தைப்படுத்துறது தாங்க. நிறைய விவசாயிகள் பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக எனக்கு விளைவிச்சேன், சரியான விலை கிடைக்கல, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே பயிர்களை எல்லா விவசாயியுமே விளைவிக்கிறது. 50 ஏக்கர் இருக்குது அப்படின்னா 50 ஏக்கரும் தக்காளி போடுறது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த விலையை குறைஞ்சிரும். இதுக்கு முக்கியமான ரெமெடி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா ஒரு பழமொழி ஞாபகம் வரும். கூடி வளர்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கீமா அப்படி போகணும் அப்படின்னா, உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ், ஒரு விவசாயிகள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சிருவாங்க. ஒருங்கிணைஞ்சு ஒரு தீர்மானங்கள் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் இந்தந்த காய்கறிகள் இந்தந்த விவசாயி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட் கொடுத்து விவசாயம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இது மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் பிரித்து விவசாயம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா காய்கறிகளும் நம்மளுக்கு விளைஞ்சு நிற்கும். அப்படிங்கிறப்ப யாருக்கும் எந்தவித லாஸும் இல்லாமல் அவங்க வாழ்வாதாரம் உயரும். இது மூலிமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இது மாதிரி விவசாயம் சம்பந்தமான விழிப்புணர்வுகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐக்ராப் அக்ரிகல்ச்சர் சேனலை ஃபாலோ